ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொலக்கட்டை, பிள்ளையார் கொலக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஊற வைக்கலாம் நல்லா. இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சிறுபருப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லி இப்போ லைட்டாக ப்ரௌனிஷாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆற வைக்கலாம். பேப்பர் வந்து விரித்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம அரிசி வந்து நம்ம ஊற வச்சதை வந்து நம்ம வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்படி நல்லா பரப்பி விட்ருங்க இந்த மாதிரி அரிசியை. இது நல்லா காயட்டும் நல்லா. இப்போ இந்த பருப்பை வந்து சிறுபருப்பை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சியில். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இந்த அரிசியை வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் அரைச்சிக்கலாம் நைஸாக. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரிசி மாவை. கொஞ்சமாக நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த அரிசி மாவும் பருப்பு மாவும் நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இதில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக கிண்டிக்கோங்க. இப்போ ஆற வச்சுட்டு நம்ம வந்து கொலக்கட்டை பிடிக்கலாம். இப்போ வந்து இது வந்து மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம வந்து டிசைனாக கொலக்கட்டை ஸ்டைலில் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை மோல்டு எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை ரெடி ஆகிருக்கும். இதை வந்து நம்ம வேக வைக்கணும். கொலக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஊற்றி ஒரு பேனில் அதில் வந்து நம்ம இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை இது வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ ஆறணும்னு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த கொலக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.